டாஸ்மாகில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூல் செய்யப்படுகிறதா என்பதை கண்காணிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்கவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் விவரிக்க கேட்போம். சாலமன், வணக்கம். உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்கணும் இந்த விஷயத்துல அப்படிங்கிற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. உளவுத்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவின் முக்கிய அம்சங்கள் என்ன, விவரிங்க. முந்தைய காலங்கள்ல டாஸ்மாக் கடைகள்ல அரசு நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட 10 ரூபாய் பாட்டிலுக்கு அதிகமாக வாங்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டானது எழுந்தது. குறிப்பாக இது தொடர்பாக சமூக வலைதளங்களிலும் ஒரு பேசும் பொருளாக மாறிய நிலையில இந்த புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் உடனடியாக இந்த டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வாங்கப்படுவதை தடுத்து அவர்கள் யார் அந்த ஊழியர்கள் கூடுதலாக 10 ரூபாய் வாங்குகிறார்களோ அவர்கள் மீது சஸ்பெண்ட் மற்றும் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அரசு தரப்புல ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதனை மீறியும் ஒரு சில டாஸ்மாக் கடைகள்ல இந்த கூடுதலாக நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதலாக 10 ரூபாய் வாங்கப்படுவதாக ஊழியர்கள் வாங்கப்படுவதாக சமூக வலைதளங்கள்ல தொடர்ச்சியாக வீடியோக்களும் பரவி வருகிறது. இது சர்ச்சையாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில தான் இந்த நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதலாக பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கப்படுவதை கண்காணிப்பதற்காக ஒரு சென்னை காவல்துறை ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகளுக்கு எந்த டாஸ்மாக் கடைகள்ல இது போன்ற ஊழியர்கள் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வாங்குகிறார்களா என்பதை கண்காணித்து உடனடியாக ரிப்போர்ட் கொடுக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்த பகுதியில அந்த டாஸ்மாக் கடை அமைந்திருக்கிறது, அதே போன்று அந்த டாஸ்மாக் கடையோட எண்ணுடன் இந்த ரிப்போர்ட்டை உடனடியாக அளிக்கப்பட வேண்டும் எனவும் உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது சஸ்பெண்ட் மற்றும் உத்தரவு அடுத்தபடியாக பிறப்பிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவுடன் உடனடியாக சம்பந்தப்பட்ட கடைகளுக்கு கூடுதலாக ஏதேனும் வசூலிக்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்கக்கூடிய பணியில தீவிரம் காட்டி வருகின்றனர். இதே போன்று டிஜிபி அலுவலகத்தில் இருந்தும் உளவுத்துறை போலீசாருக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் இதனை கண்காணிக்கக்கூடிய பணியில தீவிரம் காட்டி வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.